உர பயன்பாட்டை சமச்சீராக்கின 50,000 டன் யூரியா மிச்சமாகும். உர விநியோகரி யோசனை கடந்த நிதியாண்டில் விற்பனை 2.13% கண்டுள்ளது. செய்தி தகவல். டெல்லியில் நெல்லை ஐஐடி தலைமை மாநாடு 1.3 லட்சம் கோடி $100 தூண்டிய கச்சாவின் ஏற்றுமதி. கடல் மானியத்திட்டம். ஸ்டீல் பொருள் நீடிப்பு. கடல் உணவு ஏற்றுமதி 15%. சர்க்கரை ஆலைகளுக்கு புதிய சட்டம் மே 10 வரை கருத்தரிக்கலாம். எஸ்எஸ் ₹1580 கோடி அவதாரம் விதிக்க பரிந்துரை. உலக வர்த்தக அமைப்பு தைவான் வழக்கு தீர்வை அமல்படுத்திய அவகாசம். ஐந்து சட்டமன்ற தொகுதியில் அமைதியாக நடந்த நெல்லை மாவட்டத்தில் 77.93 வாக்குப்பதிவு. 3,322 பேருக்கு டோக்கன். காலையில் வாக்காளர் ஆர்வம். நெல்லை மாவட்டத்தில் 5 சட்டத்தொகுதியில் 2 மணி நேரத்துக்கு வரும் நிலவரம். வாக்குச்சாவடி அருகே திருமணம் மகனுக்கு சரமாரி அறுவாள் வெட்டு. வளைக்கோட்டை ஈட்ட உளவுத்துறை ஏட்டு. திசையன் விலை. உலக இரட்சகர் பள்ளி பூத்தில் டோக்கன் பெற்றவர்கள் மட்டுமே வாக்களிக்க அனுமதி. சொந்த ஊரில் வாக்களித்த அதிமுக வேட்பாளர் KRV பிரபாகரன் கடையை சேர்ந்த கொலை சித்திரை பெருவிழா என்று தெரியும். கால்நாட்டார் என்னைக்கு பெருவிழா? $27 சிவப்பு சாத்தியம், 28 வெள்ளை சாத்தியம். மாலை விஜய சாத்தியம். இரவு 12 மணிக்கு தேரோடி மாடுச்சாமி தீபாவளி நடைபெறி 9 நாளாக திருநாள். 29 5 மணிக்கு வாழ்த்திரு தேரில் எழுந்தருள நடக்கிறது. 29 பக்தர் வடம் முடித்தெடுக்க தேரோடு நடைபெறும். 7:40 அதாவது 29ஆம் தேதி 5 மணிக்கு சுவாமி அம்மாள் திருச்சேரில் எழுந்திருந்தார். அதைத் தொடர்ந்து 7:40 மணிக்கு பக்தர் வடம் தேரோடு எழுதும். 30ஆம் தேதி 12 மணிக்கு கொடியிறங்கும் மற்றும் 29 நல்ல ஒன்பதாம் திருநாளாக 29ஆம் தேதி காலை 6 மணிக்கு சுவாமி 40க்கு வடம் முடித்தெழுக்க. அப்புறம் நெல்லை சட்டமன்ற தொகுதி திமுகவுக்கு தேர்தல் பணியாற்ற சுப்பிரமணி. இன்றைய சட்டமன்ற தேர்தலில் நெல்லை மாவட்டம் முழுவதும் கடைகள் அணைப்பு. உடல் நிலையில் கவனம் அவசியம். கோடை வெளியில் பக்கத்தை தற்காத்து கொள்ள வேண்டும். மதிய நேரங்களில் வெளியில் செலுத்திற்கும் தண்ணீர் அளவு குடிக்க வேண்டும். நேரங்களில் பின்பற்ற வேண்டியவை வெப்ப பாதுகாப்பு தகுந்த அறிகுறிகள். செயற்கை குளிர்பானங்கள், காஃபி, டீ, மது அருந்துவதை தவிர்க்கும். இவை நீரிழிவு அதிகரிக்கும். வெயில் நேரங்களில் காலணி இல்லாமல் வெறும் கால்களில் நடக்கக்கூடாது. மதிய நேரம் 13 கார் கொண்டவங்கள், குழந்தைகள் மற்றும் சிறுபிள்ளைகள் விட்டு செல்ல கூடாது. வெப்பம் வேகமாக உயரும். கர்ப்பிணிகள், இணைய உள்ளவர்கள், சீரழிவுகள் தவிர்க்கவும். வெயிலில் வேலை செலவு அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். குடைகள், தொப்பி, கிரீம் பயன்படுத்தவும். உப்பு, சர்க்கரை, எலுமிச்சை சாறும் ஒரு வந்துட்டாக இருந்தால் அறிகுறி தன்னை உடல்நிலைக்கு செல்ல வேண்டும். வெப்பம் பாதிப்புகள் தோன்றுவதற்கு குமட்டல் மற்றும் வாந்தி, தலைவலி, சோர்வு, கால் பிடிப்பு, உச்சத்தனம், இஞ்சி படகுழப்பு, தலை சுற்றம், மயக்க பதட்டம், இந்த மரத்தண்டு 98 அவசரத்துக்கு இருக்க. வெப்ப பிடிப்பு, சோர்வு, ஹீட் எக்ஸ்கர்ஷன், அதிக வேர்வையாதல், வெளியில் இதமான தோல் தசை வலி, பலவீனம், பக்கவாதம், ஹீட் ஸ்ட்ரோக்,
உடல் வெப்பம் 40 டிகிரிக்கு மேல் உயர்வு இல்லாத சூடான செவித்தால் குழப்பம் பேச்சு தடுமாற்றம் அழைப்பு நிலைப்பை உயிருக்கு ஆபத்தானது. உங்களுடைய வேலையில் அக்கறை வேணும். 2020 ரொம்ப வெப்பநிலை 40 டிகிரிக்கு செல்சியஸ். இதுக்கு வாழ்க்கை வெப்பத்தை வெளியேற்றும். ஆனால் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது இப்போ நீண்ட நேரம் வெளியேற்றும்போது பிள்ளையை தீராக வைக்க முடியாமல் போயிது. தலை சுற்றி வாழ்ந்தால் தாகம் மயக்கம் இதெல்லாம் வரும். அப்புறம் ஹீட்டு ஸ்ட்ரோக் வரும். இருவருக்கு கூட பக்கவாதம் நீரிழிவு பிரச்சனை வெளியும் தாக்கத்தை அதிகமாக காணப்படுகிறது. உள்ள உப்புச்சத்து குறைவால் சோறு தசை பிடிப்பு இதய துடிப்பு அதிக பிரச்சனைகளை ஏற்படுத்தும். வேலை செய்கிற வயதான மற்றும் குழந்தைகள் பாதிப்பு அதிகம் உள்ளார்கள். சம்பந்தப்பட்ட நோய்கள் கருப்பு காய்ச்சல் கொண்டு ஏற்படுகிறது. கண்களும் பாதிப்பு ஏற்பட்டு வெப்பாலையை கொண்டு வாக்குச்சாவடியில் வாக்காளர் நிலை வசதி குடிநீர் வசதி இதெல்லாம் இருக்கும். அந்நிய பற்றவுடன் எதிர்கொண்டு கையில் காவேரி மருத்துவமனை மருத்துவர் விட்டு செல்ல முடியாது. மனித இயல்பான டிகிரி 36.1 டிகிரி செல்சியஸ் முதல் 7.5 டிகிரி செல்சியஸ் இதற்கொண்டு உடல் வெப்பநிலை மாறும்போது பல்வேறு பிரச்சனையை படுத்தும். இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. உடல் அதிக வெப்பமாகிறது. சில அறிகுறிகள் தண்ணி குறைந்த அளவு பாதிக்கப்பட்ட வெப்ப பிடிப்புகள் ஹீட் கிராம்ப்ட் எக்ஸ்பிளாஷன் என்ற அதிக அளவில் ஏற்பட்டால் வெப்ப பக்கவாதம் ஹீட் ஸ்ட்ரோக் என அழைக்கப்படும். உழைப்பு வெப்ப பக்கவாதம் எக்ஸெப்ஷனல் ஹீட் ஸ்ட்ரோக் இருக்கும் நேரத்தில் வெளியில் வேலை செய்யும் அவர்களுடன் விழிச்சவர் கிளாசிக் வெப்ப பக்கவாதம். கிளாசிக் எக்ஸெப்ஷனல் ஹீட் ஸ்ட்ரோக் முதியவர்கள் குழந்தை அல்லது நாள்பட்ட நோயாளிகளுக்கு ஏற்படும் வெப்பநிலை ஏற்படுவது. சருவலை இழந்தால் இந்த வெப்ப பிடிப்பான நிலை 10 டிகிரி செல்சியஸ் கடந்த நினைவில்லாத நிலை கொண்டு போகும் பக்கவாதம் என்று சொல்லுவோம். வெப்ப தொடர்பு பாதிக்கப்பட்ட உடல் வெப்பநிலை உடனே சகஜநிலை கொண்டு வரணும். அவர்கள் ஆடையை கழட்ட வேண்டும். ஐஸ் இருந்தால் தலையில் வைக்கணும். தண்ணீரை உடல் முழுவதும் ஊற்ற வேண்டும். படர் ஸ்பானுக்கு அணிக்க வேண்டியது தற்காப்புகளை வெப்ப வேலை செய்ய அல்லது வெயிலில் அதை தவிர்க்க வேண்டும். ஆடை இருக்கும் அணியக்கூடாது. தலைவரான ஒளியினர் ஆடை அணிய வேண்டும் கூறினார். அவரில் பாம்படித்த விதத்தில் குரு பூஜை. எனக்கு ஒரு டீ. ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வேட்பாளர் வாசலை சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடியில் ராஜா ஆய்வு. ஏற்காடு கடையும் மாநில வாக்குகள் பழுது மாட்டு மிஷன் அறிக்கப்பட்டு இந்த கட்சியிருந்த மக்கள் டாலர் செண்பக அம்மன் திரு சித்ராபணி திருவிழா காப்புகட்டுடன் தொடங்கியது. மலை சித்ராபணி உள்ளா பக்தர்கள் பங்கேற்ற 2ஆம் தேதி காலை 10:30 செண்பக அடியழைப்பு தேர்வு பார்வை திறன் கொண்ட உதாட்டிகள் அதிகரித்த எதிர்ப்பு இவருக்கு பயன்படுது மட்டும் செய்ய அறிகள் காற்றோட்ட வெப்பநிலை இப்போ செடி வழிகள் காயில் வலை சுத்தம் செய்தால் கதவுகளை சரிபார்த்தால் வெப்பம் அதிகமாக இருக்கையில் எவ்வளோ வெப்பமாக இருந்தாலும் உள்ளே இருக்கணும் பாதுகாப்பாக குளிராக இந்த கூடுதல் செய்ய குளிராக இருக்கையில் வெப்பமடையும். காற்றோட்டமான அந்த 4-6 இருக்க வேண்டும். வெப்பநிலையில் 3 டிகிரிலேருந்து 5 டிகிரி வரைக்கும் இருக்கணும். எச்சரிக்கை ஒலிகள் கிளிக்கு சுத்தம் கேட்டால் மற்றும் சரியாக குளிரவில்லை என்றால் ஸ்டாக் ரிலே குறைந்து என்ற அர்த்தம். அப்படி நிலை குளிர்ச்சார் விட்டு 30 நிமிடங்கள் அணைத்து வைத்து மீண்டும் இயக்கவும். வயல்களை சுத்தம் செய்த கடினமான வேலை அரசு சேர்ந்த பற்றிய மீன் துண்டித்து பின் அப்புறம் பகுதிகளை சுத்தம் செய்ய வேண்டும். கதவு நிலை சரிவித்தால் சரியாக இருக்கணும்னா குளிர் காற்று சரிபார்க்க கதவு நடுவில் ஒரு தாளை வைத்து இழுக்கவும். எளிதாக வெளியே வந்தால் சீத்தளவாக உள்ளது என்று அர்த்தம். ரப்பர் கேஸ்கட்டை சுத்தம் செய்வதன் மூலம் இந்த சரி செய்யலாம். கேஸ்கட்டு மாற்றுவது சிறந்த குளிர்ச்சாதன மூலம் இருப்பது காற்று சரியான வெப்ப குளிர்கால சரியாக பயன்படுத்த காற்றுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்தால் குளிரின் சரியாக நடைபெறுகிறது. கம்ப்ரன்ஷன் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கும். சாதனப்பட்டி சுமார் மட்டுமே நிற்பது சிறந்தது. எச்சரிக்கை பின்பற்றுவது உங்கள் குளிர்ச்சாதன ஆயுள் அதிகரிக்கும்.
பாதுகாப்பு. மானூரில் காலையில் வாக்களித்த விவசாயிகள். தென்காசி மாவட்டத்தில் 5 சட்டசபைகளில் 82.4 வாக்குப்பதிவு. நீண்ட வரிசையில் காத்திருந்த வாக்களித்த மக்கள். கலைஞர் தொகுதியில் 81.6% வாக்குப்பதிவு இயந்திரம் பழுது. போலீஸ் பாதுகாப்பு. தமிழக முன்னாள் இராணுவ வீரர் ஆம்புலன்ஸ் இழந்து வாக்களிப்பார். மாலை 6 மணி பிறகு குறைந்த வாக்காளர்கள். திமுகவின் இம்மாலை வெற்றியும் பாரதிய ஜனதா தோல்வியும். ட்ரம்ப் உடைக்க நினைத்த பென்ஷியம் பர்னிச்சர். ரகசிய பெட்டியில் பெண்கள் நிர்வகித்த பிங்க் வாக்குச்சாவடி.